சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப விஜயா எடுத்துக்கிட்டு வந்த தாயத்த அண்ணாமலை கையில கட்டி விட்டாப்லயா முத்து. இப்ப விஜயா வந்து பாத்தீங்கன்னா, அந்த தாயத்த அவுத்து குடுங்க. அது மனோஜுக்காக வாங்கிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது. அப்பா கையில கட்டுனா என்ன, மனோஜ் கையில கட்டுனா என்ன அப்படின்னு முத்து விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, இல்ல இல்ல அது மனோஜுக்கு சீக்கிரமா குழந்தை பொறக்கணுங்கிறதுக்காக வேண்டி வாங்கிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா, அப்பா உடனே கழட்டுங்கப்பா இல்லன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாயத்த கழட்டி விஜயா கையிலேயே குடுத்துர்றாங்க. விஜயாவும் நேரா கொண்டு போய் மனோஜோட கையிலேயே கட்டி விட்டுர்றாங்க. விஜயாவுக்கு இப்பதான் நிம்மதி. அதே டைம்ல நம்ம முத்துவுக்கு இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி வந்து மனோஜுக்கு குழந்தை பொறக்கறதுக்காக இவங்க வாங்கிக்கிட்டு வந்தாங்க. ஏற்கனவே ரோகிணியையும் மனோஜையும் சேர விடக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுல அம்மா குழந்தை பொறக்கணும்னு வேண்டி வாங்கிக்கிட்டு வந்தாங்களா? இது கண்டிப்பா சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரோகிணியும் வந்து பாத்தீங்கன்னா, தாயத்த வாங்கிக்கிட்டு வந்து எப்படியோ மனோஜ் கையில அவங்களும் கட்டி விட்டுட்டாங்க. ஆக மொத்தத்துல இந்த பக்கம் நம்ம விஜயா கட்டின தாயத்திற்கு, இந்த பக்கம் ரோகிணி கட்டின தாயத்திற்கு. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் நம்ம முத்துவ, நம்ம முருகன் அந்த ஃபிளாட்ட காமிக்கிறதுக்காக அழைச்சுக்கிட்டு போறாரு. அதே மாதிரி நம்ம ரோ வித்யாவும், மீனாவ அதே டைம்ல அந்த ஃபிளாட்ட பார்க்கறதுக்காக அழைச்சுக்கிட்டு வராங்க. 2 பேருமே இப்பதாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. நீயா? நீயா? அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் பார்த்து பழகிக்கிறாங்க. ஸோ வித்யாவுக்கு ஐடியா குடுத்தது மீனா, முருகனுக்கு ஐடியா குடுத்தது முத்து. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நீங்க தான் எங்க கல்யாணத்த நடத்தி வைக்கணும். அப்படின்னு நம்ம முருகனும், வித்யாவும் 2 பேத்துக்கிட்டயும் கேட்கறாங்க. அப்படியே பேசி அப்படியே கலகலப்பா அந்த இடத்துல முடிஞ்சிடுது. இந்த பக்கம் நம்ம ப்ரோமோவுல பார்த்த மாதிரி வந்து நம்ம கௌதம் சாரி நம்ம மனோஜ் வந்து அயர்ன் பாக்ஸ்ல சுட்டுக்கிறாப்ல. இத பார்த்த உடனே ரோகிணி என்னாச்சுன்னு வந்து கேட்க, ரோகிணிய புடிச்சு நம்ம மனோஜ் திட்டுன்னு திட்டுறாப்ல. இத கேட்கிற விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம கட்டுன தாயத்து வேலை செய்யுது அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி, நேரா போய் ரோகிணிய திட்டுறாங்க விஜயா. இத பார்த்துக்கிட்டு இருக்கிற மனோஜ், விஜயாவையும் புடிச்சு திட்டி, "நீங்க முதல்ல வெளியில போங்க. உங்கள யார் உள்ளார வர சொன்னது?" அப்படின்னு விஜயாவ திட்டி அனுப்பிடுறாங்க. மனோஜ் முதல் முறையா விஜயாவ திட்டுறதுனால, விஜயாவால தாங்கிக்க முடியல. வெளியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இத மீனா பார்த்துட்டு முத்துக்கிட்ட சொல்ல, முத்து நேரா போய் அண்ணாமலை கிட்ட சொல்ல, அண்ணாமலை வந்து கேட்க, நடந்த விஷயத்த எல்லாமே விஜயா சொல்றாங்க. இன்னிய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.